ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் அதேபோன்று கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமாகிய திரு ரவிக்குமார் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். அந்த மனோ கணேசன் அவர்களுடைய கதையில் விடம் ஒரு கொழும்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிற வகையில் 99லேருந்து அரசியலில் இருக்கிறாரு கொழும்புல. அப்போ 99 தொடக்கம் தொடர்ந்து 27 வருடங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர், அவரின் தலைமைத்துவத்தின் கீழ் உங்களுடைய அந்த செயற்பாடு எப்படி இருக்க போகுது? அதுதான் சொன்னேன். ஒரு இப்போ அவரை வந்து கட்சியின் ஒரு இப்போ கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அவருக்கு ஒரு 55-60 வயசு 60 வயசுக்கு மேலே ஆயிரம். அடுத்த 5 வருஷம் பாராளுமன்ற தேர்தல் பொழுது. ஆனால் இன்றும் அவர் இளமையாக தான் இருக்கார். பரவாயில்ல. அவர் ஒரு கௌரவ தலைவராக வைத்துக்கொண்டு தலைவர் பொதுச் செயலாளர் என்ற பதவிகளுக்கு யாரும் ஆசை இல்லாமல், அது ஜனகலாக இருக்கலாம், கோவர்தனாக இருக்கலாம், குமரகோவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ராஜேந்திரன் யாராக இருந்தாலும் பதவிக்கு ஆசை இல்லாமல் அவருடன் இணைந்து நாங்கள் எங்கே தவறு விட்டோம், நாங்கள் எங்கே எமது தேர்தல் நாங்கள் தலைநகரத்திலே போட்டி போடுவதற்கு எங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட்டோமோ எங்கே முடித்தோமோ மீண்டும் அங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அவிசாவலையிலிருந்து மொரட்டோ வரைக்கும் செல்ல வேண்டும். மக்களாக தோட்ட வாரியாக கிராமப்புறமாக தோட்ட வாரியாக தொழில் அதிபர்கள் அவளையும் பேர்த்தையும் இணைத்து கதைத்து ஒரு இந்த இனிவரும் காலங்களில் நாங்கள் கதைத்து செயல்படுவோமானால் நிச்சயமாக அடுத்த மனோ கணேசன் தலைமைத்துவத்திலே கொழும்பிலே 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற முடியும். அதே போல் மாகாண சபையிலே 3 மாகாண சபை இந்த எங்கள் கட்சி சார்பாக இருந்தாங்க. அந்த நாளில் 5 மாகாண சபை வேறு கட்சியாக இருந்தாலும் ஜனநாயக மக்கள் முன்னணி என்ற சார்பில் 3 மாகாண சபை உறுப்பினர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்தார்கள். அப்படி உள்ளூராட்சி சபையிலே கொழும்பு மாநகர சபையிலே கிட்டத்தட்ட 8-10 நகரசபை இருந்த கட்சி தனியாக ஏனிசிலத்திலே போடும்பொழுது 10 வேட்பாளர்கள் 10 உறுப்பினர்கள் அங்கே எனக்கு ஞாபகம் வருது. எங்களுடைய அறிவிப்பாளர் ஒருவரும் இருந்தார், மகேஷ் என்று சொல்லி. மகேஷ் நண்பர் மகேஷ். அதேபோல் 10 நகரசபை உறுப்பினர்கள் தான். ஒரு பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் தலைநகரிலே எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், யோகராஜா அவர்களாக இருக்கலாம், அல்ல மறந்து செல்லசாமி அவர்களாக இருக்கலாம், இல்லை நின்று இருக்கக்கூடிய அனைத்து இவர்களுடைய பவர்ஃபுல்லாக மனோ கணேசனை நாங்கள் உருவாக்கி எடுத்தோம். அது தவறு செய்து விட்டார், மறைப்போம் மன்னிப்போம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அனைவரும் இணைந்து தலைநகரத்திலே நாங்கள் ஒரு அணியாக சேர்ந்து முன்னோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம். யார் மக்களுக்கு சரியான ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்குறாரோ அவருடன் இணைந்து செயல்படுறதுக்கான இதுகளை நாங்கள் பின் வாங்காமல் செயல்படலாம். அதே தேசிய மக்கள் கூட எமது தமிழ் மக்களுக்கான சரியான ஒரு தனித்துவத்தை கொடுத்து உங்களுடைய தனித்துவத்தை காத்து உங்களுடைய தலைநகர தளத்திலே ஒரு தமிழ் பாராளுமன்ற ஒருவரையே 2 பேரை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்க தேசிய மக்கள் சக்தி கூட எங்களுக்கு ஆதரவு அளித்தாலும் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போக வேண்டும். நான் சொல்கிறேன் தான், யார் எங்கள் மக்களுக்கு சரியான தலைமைத்துவத்தை அவர்களும் இணைந்து போகிறதுக்கான சூழ்நிலையை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அந்த சூழ்நிலை இன்னும் மாறவில்லை. மக்கள் மத்தியிலே வீரகத்து இருந்தது. வாக்களிக்கக்கூடாது மனவன் அந்த 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 இதை மாற்ற முடியும். ஒரு மாற்றியோட புதிய தலைமைத்துவம் உருவாக முடியும். தலைநகரத்தில் புதிய தலைமைத்துவத்தை உருவாகி மக்கள் பிரதிநிதித்துவத்தை நாங்கள் மாகாண சபையிலும் சரி, மாநகர சபையிலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்வரும் காலங்களில் நாங்கள் உருவாக்க வேண்டும். இப்படியே போனோம் என்றால் இனிவரும் காலங்களில் தமிழ் பிரதித்துவம் என்ற ஒரு பிரதிநிதிகள் கொழும்பு மாவட்டத்திலே இல்லாமல் போவது ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். அதே போல் பாருங்கள், கம்பா மாவட்டத்திலே கூட கொழும்பு மாவட்டத்தில் கம்பா மாவட்டத்திலே அதிகமான தமிழ் மக்கள் இருக்கின்ற பகுதி ஒரு மாகாண சபை உறுப்பினரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே போல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக்கொள்ள. ஆனால் மனோ கணேசன் அவர்கள் அங்கே இறங்கி பல மாநகர சபை உறுப்பினர்களை மாநகர சபையிலும் பிரதேச சபையிலும் உருவாக்கி இருக்கிறார். அது வரலாறு. அதை நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு ஒற்றுமையுடன் செயல்படுவோமானால் மீண்டும் ஒரு தலைநகரத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் மாற முடியும். நிச்சயமாக. அதே நேரம் இந்த தலைநகரத்திலே இப்படி ஒன்றும் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு. பிரதான கட்சிகள் இருக்க ஒரு சுயேட்சை குழு ஒன்று வந்து வெற்றி பெறுறது. அது கடந்த தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் அவதானித்தோம். கொழும்பிலே ஒரு சுயேட்சையாக வந்த லாந்தர் சின்னத்திலே வந்து அங்கே 2 ஆசனங்களை பெறுறாங்க. அவரும் மனோ கணேசனோடு இருந்தவர் தான் KT குருசாமி. அவர்களுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர்கள் இறங்கியது போல் நீங்களும் இறங்கலாம் அப்படின்னு ஒரு ஏக்கம் உங்களுக்கு இல்லையா? இல்லை, நிச்சயமாக குருசாமியை பொறுத்தவரையில் அவருக்கு வாக்கு வங்கி இல்லை. அவரை அரசியலுக்கு அடைமுகப்படுத்துகிறது மலைய மக்கள் முன்னணியின் அமர சந்திரசேகரன். அதோடு அவர் கொழும்பிலே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜாலரா அடித்து கொண்டு இருந்தார். ஆனால் அவரை சரியான முறையிலே ஒரு மக்கள் பிரதிநிதியாக நகரசபைக்கு மேலே கூட நகரசபைக்கே செல்ல முடியாத ஒருவரை
மாகாண சபை வரைக்கும் கொண்டு சென்றது மனோ கணேசன். அவர் 2 பேர் வந்து எங்கே கோயிலிலே போயிட்டு கணேசனை சுற்றி கும்பிடுறதை விட அவர் இருந்த இடத்துலேருந்து மனோ கணேசனை சுற்றி கும்பிடுறதால இருந்து இம்முறை பாராளுமன்றம் கூட செஞ்சுருக்கலாம். அப்படியே ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவருக்கான செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. மனோ கணேசன் இணைந்திருந்தார். அவருடன் இணைந்து இல்லாமல் சென்றனாலே தான் அவர் இன்று கூட அது அந்த நான் சொல்ல போவது வந்து அந்த பத்மநாதன் என்ற அவருடைய பல புஷ்பநாதனுடைய அந்த அவருடைய மக்கள் செல்வாக்கினாலேயே தான் அவர் நிறைய அமைப்புகள் இருக்கு. மற்றது அவங்களுடைய இதுகள் இருக்கின்றது. அந்த 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 இதனாலே தான் இவருக்கும் வாக்குகள் அவரோட வாழை பிடிச்சிட்டு இவருக்கும் வர கிடைச்சி. இல்லாட்டி இவர் இந்த முறை வீட்டுக்கு தான் போயிருப்பார். இதுதான் உண்மை. ஆனால் அந்த நாங்கள் என்ன சொல்லுகிறோன்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் ஜாதி ஓட்டுகள் செயல்படலாம், ஜாதி கட்சிகள் வச்சுக்கலாம். ஆனால் கொழும்பை பொறுத்தவரை, இலங்கையை பொறுத்தவரை அதுகள் செய்யக்கூடாது. அப்போ அவங்க அதை செஞ்சு தான் வந்தாங்க. நிச்சயமாக அவர்களுக்கு கிடைச்ச வாக்கு வந்து உண்மையாகவே அவருடைய அந்த அவர்களுடைய அந்த குலத்தில் கம்யூனிட்டி ஆளுக்கு வாக்களித்து தான் அவங்க 2 பேர் வந்தாங்க. அவர்களுடைய சமூகம் அவர்கள். அப்போ இந்த சமூகத்தை நாங்கள் வந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நாங்கள் அது வந்து இந்தியாவில் பிரித்து பார்க்குறது வந்து அதை இந்தியாவில் அப்படி செய்யலாட்டி அரசியல் செய்ய முடியாது. ஆனால் தலைநகரத்தில் அப்படி செய்யக்கூடாது. நான் சொல்கிறேன், அடுத்த தேர்தலில் போட்டி போட்டாலும் கூட சில நேரம் என்னடா இவர் ஊடகத்தில் வெடிப்படி பேசியிருக்காரு, நான் மதத்தை வந்து கீழ்த்தனமாக பேசுகிறேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன். அனைவரும் அது கீழ் ஜாதியாக இருக்கலாம், மேல் ஜாதியாக இருக்கலாம், அடிமட்ட ஜாதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக செயல்படுவோம். ஆனால் மாத்திரம்தான் அதை நடைமுறைப்படுது. இஸ்லாமிய சகோதரர் அப்படி நீ பாய், நீ மோரா, நீ லோக்கல் பாய், அப்படி எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுறார்கள். தேர்தல் வரும்பொழுது அனைத்து முஸ்லீம் இனத்தவர்களையும் பார்த்து நாங்கள் லாந்தர் சின்னத்தினுடைய குறிக்கோள் இதுதான். நிச்சயமாக, அதாவது அவர்களுடைய சமூக வாக்குகளை பெறுவதற்காக திருநாங்க சமூக அந்த அவர்களுடைய சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்க பெறும் என்பதற்காகவே தான் இவர்கள் அந்த இதில் போட்டி. இல்லாட்டி பல புஷ்பநாதன் யாருக்கு ஓட்டு போடுவா? இல்லாட்டி குருசாமிக்கு யார் வாக்களிப்பாங்க? ஒரு குருசாமி இவர்கள்லாம் போல இந்த வர்த்தகர் மட்டும்தான் உறவு. கிராமத்துக்கு போகலாமா, ஒரு தோட்டத்துக்கு போகலாமா, யாருன்னு கேட்பாங்க வேறு. ஆனால் நாங்கள் இந்த தோட்ட வாரியாகவும் போகலாம், தொழில் அதிபர்கள்ட்டையும் போகலாம், எங்கேயும் போகலாம். எங்களை மக்கள் தெரியும், பெரிய அரசியல்வாதிகள். அப்படி அந்த அவர்களுடைய சமூகத்தினால் வாக்குகளை பெற்ற வந்தவர்கள் ஏன் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்க போகுது? இப்பொழுது அரசாங்கத்துக்கு ஆதரவு அப்போ நான் பல புஷ்பநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கும் போது இதே கேள்வியை நான் கேட்டேன். மக்கள் டிரெக்டாக திசை காட்டிக்கு வாக்களிச்சிருக்கலாம், இதை முதவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அரசாங்கத்துக்கு ஆதரவு. இப்போ நீங்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரியும். அவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தது காரணம் வந்து வருகின்ற மாகாண சபை தேர்தலில் 2 இல்லாட்டி 3 தேசிய மக்கள் சக்தியுடைய அலை அடித்து கொண்டிருக்க காரணத்தினாலே தேசிய மக்களுக்கு அப்போ இன்னும் அலை அடித்து கொண்டு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓரளவு இப்போ கொஞ்சம் பலவீனமாக அடைஞ்சு கொண்டு செல்லுறாங்க. இருந்தாலும் கூட அந்த காலத்தில் இவர் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலும் சரி, பாராளுமன்ற தேர்தலிலே குருசாமி வந்து விவேகானந்த மண்டபத்திலே கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிட்டார். இவருக்காக, பிரதமருக்காகவும் ரிஷி சாருக்காகவும். இவர் மறைந்து கொண்டு ஒளிந்திருந்து அந்த கூட்டத்துக்கான செலவு அவர் தான் செலவழித்தார். ஆனால் அந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன்ட்டார், எங்களை எல்லாம் பேச சொன்னார். அப்போ மறைமுகமாக நான் மனோகணேசனுக்கு எதிராக இல்லாத மாதிரி ஒரு யாரை சொல்கிறீங்க நீங்கள்? குருசாமி. அப்போ நாங்கள் குருசாமி தான் அதுக்கான செலவுகளை செலவும் எல்லாமே அந்த அவங்க அந்த அபிவிருத்தி சங்கம் அது பேரை சொல்லக்கூடாது, அவங்களாம் இணைந்து அங்கே நின்றாங்க. அப்போ அவங்களோட கூட்டம் தான் நடக்குதாங்க. அப்போ இவர் வரல. அப்போ நான் சொல்கிறேன், ஏன் ஒரு துணைவியார் உத்தியோகபூர்வமாக ஒரு துணைவியாரை கல்யாணம் கட்டிவிட்டு அவருக்கு துரோகம் பண்ணி இன்னொரு துணைவியை வச்சுக்கிட்டு அதையே நேரடியாக ஒருத்தரோட இருங்களே, இல்லாட்டி இப்போ இல்லை போயிருங்க. அப்போ அந்த அவங்களோடையும் இல்லை இவங்களோடையும் இல்லாமல் அவர் காட்டிக்கொள்ளல, இது மனோ கணேசனுக்கு தெரிந்து அது தெரியும். அவர் எங்களோட எத்தனை பேர் பார்த்தவர் அவருக்கு தெரியாதா? ஆனால் அந்த நேரம் அவர் விலகிட்டார். ஆனால் அந்த அவருக்கு அந்த எதிர்ப்பு வரக்கூடாதுங்கிறதுனால அதே மாதிரி மாகாண சபை தேர்தல் வரும் பொழுது தனக்கு 2 இல்லாட்டி 3 ஆசனங்கள் அன்றுகுமார் திசாநாயக் அவர் தோழரிடம் நிச்சயமாக கேட்டிருப்பார்கள். அவரும் அதுக்கு இணங்கியிருப்பார் நிச்சயமாக. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்ன சரி கோரிக்கை கேட்டீங்களா பல புஷ்பநாதன் நீங்கள் வந்து சொல்லுவாங்களா? அவர் சொன்னார், நாங்கள் கேட்ட ஒரே ஒரு விஷயம், கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். தமிழ் மக்களுக்கு செய்கிறதுக்கு அவங்க சரியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாடசாலைகளுக்கு தேவையான கட்டிடங்கள் கொடுக்குறாங்க, வேலைகள் செய்கிறாங்க. மற்றது மக்களுக்கு வாக்களித்தபடி
ஜனாதிபதியிடம் நான் குருசாமி பற்றி சொல்ல வேண்டும். குருசாமி போய் அன்றுகுமார் திசாநாயகி அவர்களை சந்திக்கும் பொழுது எங்களுக்கு முக்கிய கோரிக்கைகளே கொழும்பு மாகாணத்திலே வடிகான்கள் பிரச்சனை, அதை விட தமிழ் மக்கள் செறிந்துபாடு வடகொழும்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பம்பலப்பட்டி வரைக்கும் செல்வதற்கான 155 பஸ் 155 பஸ்ஸை கொண்டாந்து மேலாடிச்சு பெற அடித்து லக்மல் தோழி பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டாந்து பெற அடித்து ஒரு படம் பிக்சரை காட்டி வச்சுட்டு மட்டக்குள்ளேருந்து மாலையை போட்டு வெடியை போட்டு பேண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு 155 பஸ் காவடி எடுத்தாங்க. 2 நாள் பஸ் ஓடிச்சு, 3 நாள்லேருந்து பஸ் இல்லை. இது வரைக்கும் பஸ் இல்லைங்க, 155 பஸ் இல்லை. என்ன காரணம் சொல்கிறாங்க? அப்போ என்னன்னா ஜனாதிபதி வச்ச கோரிக்கைகள் 155 வச்சு கொழும்பு மக்களுக்கான சேவை. கொழும்பு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இவர் சொல்லியா ஜனாதிபதிக்கு தெரியாதா? மக்கள் பிரதிநிதிகள் இல்லையா சொல்கிறது கொழும்பு மாவட்டத்தை பற்றி? அதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ இவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது என்னென்றால் ஜனாதிபதியிடம் சென்று அவர்களுடைய தேவைகளை அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் அவர்களுக்கான ஆசனத்தை தேசிய மக்கள் சக்தி ஊடாக பெற்றுக்கொள்வது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. மக்களுக்கு அது தேவையில்லை, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே தான் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்தார்களே தவிர இவர்களுடைய ஆதரவு அன்னைக்கு அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டது. இல்லாவிட்டால் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக காரணத்தினால் இவங்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டியது. இந்த அரசாங்கம் நல்லவர்களை மாத்திரம் இணைத்துக்கொள்வோம், கெட்டவர்களை இணைத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாமே அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அந்த மக்களுக்கு பொய் சொல்லி அப்போ நீங்கள் கூறியது போல அவர் 2 பேரும் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றால் நேரடியாக தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு அவர்கள் ஆதரவு வச்சிருக்கலாம். தேசிய மக்கள் சக்தியிலே குருசாமி அவர்களுக்கு ஆசனம் கேட்டு பலமுறை பிச்சை எடுத்து போயிட்டும் அவர்கள் பிச்சை போடவில்லை, இவருக்கு கொடுக்கல. இவர் தேசிய மக்கள் சக்தி சிவானந்தர் பலமுறை அதை கேட்டிருக்காரு. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் கிளம்புறாங்க, அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. தான் பழம்புஷ்பநாதனை கொண்டாந்து அதில் போட்டுக்கொண்டு, இல்லாட்டி பழம்புஷ்பநாதன் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அந்த முன்னுக்கு அந்த மனோகரசன் ஆஃபீஸில் இருந்தனால எங்களுக்கு தெரியும், இல்லாட்டி அவர் யாருன்னு கூட தெரியாது, தான் உண்மை. ஆனால் இருந்தாலும் கூட மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யாமல் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. நான் மக்கள் பிரதிநிதி இல்லாட்டியும் கூட என்னால் இன்னும் ஜனாதிபதியெல்லாம் பிரதமராக இருக்கலாம், இல்லாட்டி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம். அனைவருடன் சென்று எனக்கு வேலை செய்யக்கூடிய சக்தியும் இதுவும் இருக்கின்றது. அனுபவம் இருந்தால் எங்கே வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.